வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இந்த அரசாங்கம் தன்னை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக முன்னாள் அமைச்சர் ஒருவர் அறிவித்திருக்கிறார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் சூழல்ல இலங்கை பெண் ஒருவர் காயமடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இராணுவ புலனாய்வு பிரிவினர் சுற்றி வளைத்த போது யாழ்ப்பாணத்தில் படகு மூலமாக கொண்டு வந்த கஞ்சாவை இறக்கி கொண்டிருந்தவர்கள் சிதறியோடி இருக்கிறார்கள். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 19 வயது இளைஞன் விடுதியொன்றில் உயிரிழந்திருக்கிறார். இந்த தகவல்களை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். முதலாவது முக்கியமான செய்தி, முன்னாள் அமைச்சரான உதய கம்மன்பிலா அவர்கள் தெரிவித்த கருத்து. அவர் இப்ப சொன்ன கருத்து உங்களுக்கு சொல்றதுக்கு முதல் உதய கம்மன்பிலாவை எடுத்துக்கொள்வீர்களாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது எப்படியாவது ஒரு கரையை படைய வைக்கணும், தேசிய மக்கள் சக்தி மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை சிதைக்கணும் என்ற மாதிரியான முயற்சியில் ஈடுபட்டு வரார். அதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து பல பல குற்றச்சாட்டுகள் வந்திருந்தது. அதுல தற்போது குற்றச்சாட்டுகளாக 2 இருக்கிறது. ஒன்று, அரசு தலைவர் பொது மன்னிப்பு அடிப்படையில் விட்ட ஒரு குற்றவாளி தொடர்பான விடயம். அது பெரிய அளவு பேசுபொருளாக மாறி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தொடங்கிவிட்டது. ஆனா அடுத்த குற்றச்சாட்டு பெரிய அளவான பேசுபொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக 323 கொள்கலன்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுல பல கொள்கலன்கள் பரிசீலிக்காம விடுக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள ஆயுதங்களோ போதைப் பொருட்களோ அல்லது வெவ்வேறு தங்கங்களோ இருப்பதற்கு ஆதாரங்கள் எதுவும் இல்லை, அதுக்கு இருக்கவில்லை என்று சொல்லி சுங்க திணைக்களம் கூட சொல்லி இருந்தது. ஆனாலும் கூட அது பார்க்காம விட்டது தவறு என்றதை போல தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிற போது கொண்டுவரப்பட்ட 300 கொள்கலன்களில் தாய்லாந்தில் விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரனுடைய எஞ்சிய ஆயுதங்கள் இருந்ததாகவும் அதைத்தான் அந்த கொள்கலன்களில் கொண்டு வந்திருப்பதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அத்தோடு அரசு தலைவரான அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து நிதியை பெற்றிருக்கிறார் என்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருந்தார். எனவே இந்த கொள்கலன் தொடர்பான விடயம் என்றது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிற நிலையில உதய கம்மன்பிலா அவர்கள் ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்று இந்த கொள்கலன்களை விடுவித்த நபருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு முறைப்பாடை பதிவு செய்திருந்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் சொல்லியிருந்த விடயம் என்னென்றா, அந்த நபர் வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே பலர் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போனதால வழக்குகள் தொடரப்படாமல் இருக்குது. எனவே இவருக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்க வேண்டும் என்ற மாதிரியான ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருப்பதாகவும் இதனால தான் கைது செய்யப்படலாம் என்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். இந்த நிலையில தற்போது இவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், இந்த அரசாங்கம் தன்னை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார். அதிலேயுமே குறிப்பாக அரசு தலைவரோட அரசாங்கத்தினுடைய உயர் மட்டம் இது தொடர்பாக தன்னை கைது செய்வது தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருவதாகவும் அதுல குறிப்பாக அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமயவாய சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்தா நீண்ட காலம் சிறையில் வைத்திருக்கலாம், இனவாதம் தொடர்பான கருத்துக்களை சொன்னார் என்ற ரீதியில் அவர் கைது செய்தா நீண்ட காலம் சிறையில் வைத்திருக்கலாம் என்ற அடிப்படையில் இந்த மாதிரி பேசப்பட்டு வருவதாக சொல்லி இருக்கிறார். எனவே இது இப்போது பெரிய அளவில் செய்தித்தளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. அத்தோடு இன்னொரு விடயம் சொல்லி இருக்கிறார், இந்த 323 கொள்கலன்கள் பரிசீலிக்கப்படாமல் விடுவிக்கப்பட்டது தானே, அதுல ஏதாவது மோசடி நடந்திருக்கும் என்ற ரீதியில தான் இப்போது கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருகிறது. எனவே அங்க மோசடிகள் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சொல்ல வைக்கிறதுக்கு அரசாங்கம் அவர்களோட தொடர்புடையவர்கள் மூலமாக முயற்சி செய்து வருவதாகவும் உதய கம்மன்பிலா அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை ஒன்றை முன்வைத்திருந்தார். உதய கம்மன்பிலா அவர்கள் இனவாத ரீதியான கருத்து முன்வைக்கிறார் என்ற அடிப்படையில் தான் கைது செய்ய முயற்சி செய்யப்படுது என்று சொல்லி இருக்கிறார். அதுக்கான காரணம் அவர் சொல்லி இருக்கிற விடயம் என்னவென்றால், விடுதலை புலிகளினுடைய முன்னாள் உறுப்பினர் ஒருவரான ஜெர்மனில் இருக்கிற நெடியவனை அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சந்தித்திருப்பதாக தான் கருத்து சொன்னதாகவும், ஆனால் அந்த கருத்து தன்னிடம் இல்லை, ஊடகங்கள் மூலமாக சொல்லப்பட்டது, சமூக ஊடகங்கள் மூலமாக சொல்லப்பட்டதை தான் சொல்லி இருக்கிறேன், அதுக்கான ஆதாரம் தன்னிடம் இருப்பதாக உதய கம்மன்பிலா அவர்கள் சொல்லி இருக்கிறார். எனவே எதிர்காலத்தில் உதய கம்மன்பிலா அவர்கள் கைது செய்யப்படலாமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். எனக்கு இதில் இருக்கிற ஒரு எண்ணம் என்னண்டா,
நீங்க பாத்தீங்களா இருந்தா இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 2 பேர் கடூழிய சிறை தண்டனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதுல ஒருவருக்கு 20 வருடம், ஒருவருக்கு 25 வருடம் என்று அந்த அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இப்படி முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு வருவதால உதய கம்மன்பில யோசிக்கலாம், நானும் சில வேளைகளில் கைது செய்யப்பட்டா சரி, இந்த அரசாங்கம் இதால தான் தன்னை பழி வாங்குறதுக்காக கைது செய்தது போல காட்டுறதுக்காக இப்படியான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறாரோ தெரியவில்லை. எனவே எதுவாக இருந்தாலும் எதிர்காலத்தில் உதய கம்மன்பில கைது செய்யப்பட்டா அதற்கு இந்த அரசாங்கத்தின் மீது உதய கம்மன்பில அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தான் காரணம் என்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் உருவாக வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமா தெரியுது. ஆனாலும் உதய கம்மன்பில அவர்கள் கடந்த காலத்தில் அமைச்சராக இருக்கிற போது ஏதாவது ஒரு முறைப்பாடு பதிவாக இருந்தாலோ, அவர் ஏதாவது ஒரு மோசடியில் இருந்தவர் என்று சொல்லி அதற்காக இவர் கைது செய்யப்பட்டாலோ இதை அதோட பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இல்லை என்பதை நான் உணர்ந்து கொள்றேன். எனவே எதிர்காலத்தில் என்ன நடக்குதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்தது முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தெரிந்திருக்கும், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் பதட்டம் நீண்டு வருகிறது. இந்த இஸ்ரேல் ஈரான் மீது திடீரென்று ஒரு தாக்குதல் நடத்தி இருந்தது. அதுல 78 பேர் வரையில கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 6 பேர் முக்கியமானவர்கள் என்றது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். 300 பேர் வரையில காயப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினதுக்கு பிறகு ஈரானும் தாக்குதல் நடத்தினதால இஸ்ரேல் பல பகுதிகள் பார்க்கறதுக்கே ஐயோ இப்படி இந்த அளவுக்கு தாக்குதல் நடந்திருக்குன்னு சொல்ற அளவுக்கு இருக்குது. எனவே இந்த தாக்குதலில் இஸ்ரேலில் இருக்கிற பெண் ஒருவர் காயப்பட்டிருப்பதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் சொல்லி இருக்கிறார். பேட்ஜாம் என்ற பகுதியில் பணிபுரிந்த பெண் ஒருவர் தான் காயப்பட்டிருப்பதாகவும், ஆனால் அவருடைய உடல்நிலையில் பாரிய அளவான பாதிப்பு இல்லை, இருந்தாலும் அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கின்றதை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாது டெல் அவிவ் என்ற அந்த பகுதியை அண்மித்திருக்கிற தெற்கு பகுதியில் இருந்த இலங்கை பெண் ஒருவர் தான் வேலை செய்து கொண்டிருந்த வீட்டு பகுதியில் அதிர்வு ஏற்பட்டதால அங்கே இருந்து தற்போது வெளியில வந்திருப்பதாகவும் தூதுவர் அறிவித்திருக்கிறார். அடுத்தது உங்களுக்கு தெரிந்திருக்கும், இலங்கையில மிகப்பெரிய அளவு போதைப் பொருள்கள் வியாபார நோக்கத்தோட விற்பனை செய்யப்படுவதால் நிறைய சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம், இளைஞர்கள் எல்லாம் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி போயிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் வடமராட்சி பொலிகண்டி பகுதியில் ஒரு படகு வெளி இயந்திரம் இருக்குல்ல, அதோட 220 கிலோகிராம் கஞ்சா மீட்கப்பட்டிருக்கு. இன்று அதிகாலை வேளையில் கடல் வழியாக கொண்டு வரப்பட்ட அந்த கஞ்சாவை படகுல இருந்து இறக்கி கொண்டிருந்த நேரத்தில் ராணுவ புலனாய்வு பிரிவினர் சுற்றி வளைத்து அந்த பகுதிக்கு வர அந்த கஞ்சாவை கடத்தி கொண்டு வந்தவர்கள் தப்பி ஓடி இருக்கிறார்கள். தற்போது அந்த கஞ்சா, அந்த படகு, அந்த படகினுடைய வெளி இயந்திரம் என்றதெல்லாம் தற்போது பருத்தித்துறை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. எதிர்காலத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிற நேரம் அது தொடர்பான தகவல்கள் வெளிவரும். அடுத்த செய்தி, கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் 40 வயது பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 31,50,000 ரூபாய் பெறுமதியான சிகரெட்களை இவர் நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி செய்திருக்கிறார். கெக்கிராவை இப்பெல்லோகாமவை சேர்ந்த அந்த பெண் பிளாட்டினம் வகை 21,000 சிகரெட்கள் உள்ளடங்கிய 105 கார்டூன்களை இங்க கொண்டு வரதுக்கான முயற்சியில் இருந்த போதுதான் அவர்கிட்ட இருந்து அந்த சிகரெட் மீட்கப்பட்டிருக்குது. இந்த சிகரெட்டோட மீட்கப்பட்ட அந்த பெண் இருக்கிறார் அல்லவா, காவல்துறையினரால பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் அவருக்கு எதிராக நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, எதிர்வருகின்ற 25ஆம் திகதி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும், இப்ப நான் எங்களுடைய நாட்டில் எல்லாவற்றையுமே நாங்கள் நாளாந்தம் அவதானித்துக் கொண்டு இருக்கிறோம் தானே. போதைப் பொருளோட மீட்கப்படுறவர்கள் அல்லது கைது செய்யப்படுறவர்கள் சரியான முறையில் தண்டிக்கப்படுறதில்லை என்றது என்னுடைய கருத்து. எத்தனையோ இடங்களில் பெரும் பெரும் தொகையோட கஞ்சாக்களை கொண்டு வந்தவர்கள், இந்த போதைப் பொருள்களை கொண்டு வந்தவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் என்று நாங்கள் அறிகிறோம். அறிஞ்சதுக்கு பிறகு ஒரு 4 அன்றைக்கோ அல்லது ஒரு 2 நாள் 3 நாள் கழிய பார்த்தா அதே ஆள் எங்களுக்கு கை காட்டி போட்டு போகும். அப்போ இந்த நாட்டில் போதைப் பொருளை உண்மையாக கட்டுப்படுத்தணும்னா இவர்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை வழங்கணும். இப்போ ஒருவர் போதைப் பொருள் வியாபாரம் செய்கிறார். அவர் வியாபாரம் செய்கிறது பக்கத்தில் இருக்கிறவருக்கு தெரியும். அந்த போதைப் பொருள் வியாபாரம் செய்கிறவர் கைது செய்யப்பட்டு ஒரு 4 நாளில் விடுவிக்கப்பட்டார்.
கேட்டா மற்றவர் யோசிப்பார், அடடா போய் 4 நாள்ல வெளியில வரலாம் தான், அங்க பார் அவன் பெரிய வீடு, அது இது இப்படி வசதியா வாழ்றான், நானும் அதுக்குள்ள போகும்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த நாட்டில் கடுமையாக சட்டங்கள் வரணும். இந்த போதைப் பொருள் என்பது ஒரு கொலைக்கு நிகரானதான சட்டங்களாக வரணும். அதுதான் இந்த நாட்டுக்கு பொருத்தமாக இருக்கும். இது என்னுடைய கருத்து. இந்த போதைப் பொருள் தொடர்பாக கைது செய்யப்படுபவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கணும் என்று நீங்க நினைக்கிறீர்கள் என்றதை உங்களுடைய கருத்தா பதிவு செய்யுங்க. 10ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு படிக்கிறவர்கள் கூட வாய்க்கொடுப்புக்குள்ள அந்த போதைப் பொருள்களை வைத்துக் கொண்டு நகர்ற அளவுக்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கு. இது இந்த நாட்டினுடைய எதிர்கால சந்ததிக்கு ஆபத்தானது என்றதை இந்த இடத்தை பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்தது, மொரட்டுவ அடுக்குமாடி ஹோட்டல்ல 19 வயதான இளைஞன் ஒருவன் உயிரிழந்திருக்கிறான். ஏன் இந்த உயிரிழப்பு பதிவாகி இருக்கின்றா, அந்த விடுதியில் இருக்கிற மின் தூக்கியில் அந்த இளைஞன் சென்றிருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த மின் தூக்கி, அதாவது லிப்டில் கோளாறு ஏற்பட்டு அது அருந்து கீழே விழுந்திருக்கிறது. இதன் போது மீட்கப்பட்ட அந்த இளைஞன் பானாந்துறையில் இருக்கிற ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். ஆனாலும் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே முடிந்த அளவு இதில் அவதானமாக இருங்கோன்றதை இந்த பதிவு செய்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.